மே 9 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனாட்சியுடைய டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டில் ஆனந்த் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. கார்த்தி இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மைண்டை நீ குழப்புறதுக்காக தானே இப்போ இந்த டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டில் சைன் கேட்குற. கார்த்தி முதல்ல ஜெயிக்கிறானா தோக்குறானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டிவோர்ஸ் பேப்பரில் நான் கையெழுத்த போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரியா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. இந்த ஆனந்துக்கு இன்னும் அந்த மீனாட்சி மேலே ஒரு மரியாதை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை முதல்ல நம்ம ஏதாவது பண்ணி ஆனந்த முழுசாக நம்ம வலைக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரம்யா நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு லேபர் திடீர்னு அந்த திங்ஸை கீழே போட்டாடுறாங்க. கோவப்பட்ட ரம்யா, இந்த திங்ஸோடைய ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கையை வாங்கி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. கார்த்திக் வந்து கையை பிடிச்சு தடுத்தாடுறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அடிமை மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு திட்டியாடுறாங்க. கோவமான ரம்யா கார்த்திகை முறைச்சு பார்த்துட்டு அவங்களுடைய கேபினுக்கு போகிறாங்க. அந்த திங்ஸை கீழே போட்ட அந்த நபர் திடீர்னு ஆனந்துக்கு கால் பண்ணிட்டு, சார் நம்ம பேசிக்கிட்ட மாதிரியே ரம்யா மேடத்துக்கும் கார்த்திக் சாருக்கும் சரியான சண்டை ஏற்பட்டுருச்சு. கண்டிப்பாக ரம்யா மேடம் இன்னைக்கு கார்த்திக் சாரை வேலை விட்டு தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாடுறாங்க. அந்த கார்த்தியை உடனே வேலையை விட்டு நிறுத்தணும், இல்லைன்னா இந்த கம்பெனிக்குள்ளே எனக்கு இருக்கிற மரியாதை குறைஞ்சி போயிடும். எல்லாருமே என்னைய கண்ட ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி பயப்படுவாங்க. இப்போ எல்லாருமே என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு ரம்யா கோவப்படுறாங்க. இவ்வளோ நாளாக எங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கிறாங்க. இதை தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒருத்தன் வந்திருக்கிறான். இவனையும் வேலை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவனை எப்படியாவது தொடர்ந்து இந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னு ரம்யாவுடைய மேனேஜர் நினைக்கிறாங்க. மேடம், இப்போ மட்டும் நீங்கள் அவனை வேலை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் தோத்ததா போயிடும். ஏன்னா தொழிலாளர்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப அவன் இருக்கிறான். இந்த நிலைமையில் வேலையை விட்டு தூக்கணும்னா எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் அசிங்கமாயிரும். அவனை இங்கேயே வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக தான் நீங்கள் வின் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு ரம்யாவுடைய மனசையும் மைண்டையும் கிளச்சி விட்டாடுறாங்க. அதனால் கார்த்திக் கூப்பிட்டு உன்னைய நான் மன்னிச்சாரேன். தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உன்னை மாதிரி ஆளோ எங்கள் கம்பெனிக்கு தேவைதான். உன்னுடைய வேலையை போய் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு, ரம்யா மேடம் என்னைய வேலையை விட்டு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஆனந்துடைய கையால் ஆனந்துக்கு கால் பண்ணிட்டு, சார் நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. ரம்யா மேடம் கார்த்திகை வேலையை விட்டு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ஒரு டேப்லெட்டை போடுறாங்க. என்ன இது முடிஞ்சு போச்சு, டெஸ்ட்பினில் போட்டால் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம பேசாமல் வெளியே போய் போட்டு வரலாம் அப்படின்னு ஒரு செடிகளை கொண்டுட்டு வந்து டேப்லெட்டை போட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த தீபா, மைதிலி 2 பேருமே அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்து மீனாட்சிகிட்ட கொடுக்குறாங்க. இது என்ன டேப்லெட்டுன்னு படித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இது மாதமானா நாள் தள்ளி போகிறதுக்காக போடுற மாத்திரை, இதை யார் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. தீபா சொல்கிறாங்க, ஒருவேளை ஐஸ்வர்யா அக்காவா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் ஐஸ்வர்யாவுடைய ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பர்ஸில் இதுக்கான நிறைய மாத்திரை வந்து ஐஸ்வர்யா வச்சுருக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து மீனாட்சிகிட்ட கொடுக்கும்போது, அப்போ இத்தனை நாளாக அந்த ஐஸ்வர்யா நம்மக்கிட்ட போலியாக நடிச்சிட்ருக்கிறா, இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க.